ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகில் இருக்கிற பாபநாசம் திருத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற இறைவன் தன்னை நாடி வர்றவங்களோட பாவங்களை போக்கி அருள்கிறார். அம்பாளின் திருநாமம் உலகம்மை நாயகி. இறைவன் பெயர் ஸ்ரீ பாபநாசநாதர். 1000 வருட பழமை வாய்ந்த ஆலயம். கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்து போனது. பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்புகிறார் சிவன். சித்திரை மாத பிறப்பன்று அவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டி அருள்கிறார். கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் சிவன் காட்சியளிக்கிறார். அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோபாமுத்திரையும் வணங்கிய கோலத்தில் உள்ளனர். அசுரகுருவான சுக்கராச்சாரியாரின் மகன் துவஷ்டா என்பவனை குருவாக ஏற்கிறார் இந்திரன். ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார். இதனை அறிந்த இந்திரன் அவரை கொன்றுவிட்டான். அதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. பூலோகத்தில் பல தலங்களுக்கும் சென்று சிவனை வழிபட்டு விமோசனம் தேடினார். வியாழ பகவான் இந்திரனிடம் இந்த தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்று கூறுகிறார். அதன்படி இந்திரன் இத்தலத்திற்கு எல்லைக்கு வந்தபோதே பாவம் நீங்க பெற்றான் என்கிறது ஸ்தல புராணம். இந்திரனின் பாவத்தை நோக்கிய சிவன் என்பதால் இவரை பாபநாசநாதர் என்கின்றனர். இத்தலத்திற்கு இந்திரகீழ கஷேத்திரம் என்ற பெயரும் உள்ளது. அகத்தியரின் சீடரான ரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்யவும் அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறு குருவிடம் கேட்கிறார். சிவனுக்கு பூஜை செய்து தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்யும்படியும் அகத்தியர் கூறுகிறார். அதன்படி ரோமசர் தாமரை மலர்களை நீரில் விட 9 பூக்கள் 9 இடங்களில் கரை ஒதுங்கின. அந்த இடங்களிலெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் ரோமசர். இவை நவ கைலாய தலங்கள் எனப்பட்டன. நவ கிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது. நவ கைலாயங்களில் முதல் தலமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்குரியதான அமையப்பெற்றது. சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் போற்றப்படுகிறது. இந்த தலத்து லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம் என்ற பெயரும் உண்டு. கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் பாபநாசர் இருக்கிறார். ரிக், யஜுர், சாமம் ஆகிய 3 வேதங்களே கிலாமரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்தும் இவரை வழிபட்டது. எனவே சிவனுக்கு இந்த பெயர் அமைந்தது. பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமிரபரணி நதி இந்த கோயிலுக்கு அருகேதான் சமநிலை அடைகின்றது. தினமும் உச்சிகால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு நைவேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்கிறார்கள். வியாக்கரபாதர், பதஞ்சலி ஆகியோருக்கு ஒரு தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசனம் தந்தார். எனவே இங்கு தைப்பூசத்தில் நந்திக்கு சந்தனக்காப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. அம்பாள் உலகம்மை சன்னதி முன்பு ஒரு உரல் இருக்கிறது. இதில் பெண்கள் விரலி மஞ்சளை இட்டு அதனை இடிக்கின்றனர். இந்த மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கிறது. அபிஷேகிக்கப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார் என்பது நம்பப்படுகிறது. சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம். சித்திரை பிறப்பன்று அகத்தியருக்கு திருமண காட்சி விழா, தைப்பூசம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ராஜகோபுரத்தை அடுத்து நடராஜர் தனி சந்நிதியில் ஆண்டவ தாண்டவ கோலத்தில் இருக்கிறார். இவரை புனுகு சபாபதி என்று கூறுகின்றனர். கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்க உகந்த ஸ்தலம் இது. உலகம்மைக்கு அபிஷேகிக்கப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினால் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.